ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான நைட் டின்னர் ரெசிபி எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஃபுட் 8 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்கள்லேருந்து 1 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. சரி வாங்க, இந்த ஹெல்த்தியான பேபி ஃபுட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நைட் டைம் நெய் கொடுக்கலாமான்னு நீங்கள் கேட்கலாம். கொடுக்கலாங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் விளையாட வச்சுருங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ண நெய்யே லைட்டாக ஹீட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே நல்லா வறுத்துக்கலாம். கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். அந்த ஹீட்லேயே நல்லா ஒரு தடவை வறுத்துருங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த அளவுக்கு நெய் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக மணம் வர வரைக்கும் வறுத்தாவே போதுங்க. ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா நான் இது குக்கறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க. கட்டி தட்டாமல் இருக்கணும். இது போல் நல்லா கலந்து விட்டு குக் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 கப் போல் பால் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு பசும்பால் கொடுக்க பழக்கலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் சுடு தண்ணி ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி வந்ததுமே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெடி ஆயிருச்சுங்க. இந்த பேபி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இருந்தாவே போதும். ரொம்பவே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த கஞ்சி ரொம்ப மணமாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. குழந்தைங்க ஈஸியாக விழுங்கிடுவாங்க. ரொம்ப க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால முழுங்குறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியான இந்த பேபி ஃபுட்டை ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போன்ற மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.